வணக்கம். இது லக்ஷ்மி ஒருங்கிணைந்த பண்ணையம். நம்ம பண்ணையோட புது வரவு வான்கோழி குஞ்சுகள். இது முழுக்க பண்ணை முறையிலே வளர்த்துருப்பாங்க. 4 மாதம் ஆகுது. பீஸ் 400 வாங்குகிற பட்ஜெட்டில் நமக்கு கிடச்சிது. பல்காக வாங்கி விடணுன்னு நினச்சேன். ஆனால் நம்ம திறந்த வெளியில் வளர்க்குறோம். இதுகளுக்கு இயற்கை எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிற இன்டென்ஸ் இருக்கா, இறமயிற தன்மை இருக்கா, அதெல்லாம் தெரியல. நல்லா முதல்ல ஒரு 10 பீஸ் எடுத்து விடுவோம். நம்மகிட்ட நல்லா சர்வைவ் ஆகி வளர ஆரம்பிச்சிட்டுனா ஃப்யூச்சரில் எண்ணிக்கையை கூட்டிக்கலான்னு பார்த்தேன். இதுங்க வந்த அடுத்த நாளே இன்னும் ஒன்று முகம் வீங்கியிருக்கு பாருங்கள். சளி கண் எப்படி வீங்கியிருக்கு பார்த்தீங்களா? வந்த அடுத்த நாளே. இது நேற்று நான் பார்க்கும்போது நல்லா தான் இருந்து, இன்னொன்றுக்கும் லேசாக சளி இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இடம் மாறினதும் கிளைமேட் சேஞ்சினால அதுகளுக்கு சளி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அமாக்சிலின் டேப்லெட்டு கொடுத்து தான் விட்ருக்கேன். இன்றைக்கி நைட்டும் ஒரு டேப்லெட்டு கொடுக்கணும். என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிடுவோம். ரெண்டாவது இதுகளுக்கு மேயவே தெரில. இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறதுனால தான் இது இங்கே வந்து நிற்கிது. இல்லைன்னா ஷெட்டுக்கு உள்ளே தான் இருக்கும். நம்ம தான் ஆடு மாதிரி பற்றி வெளியே மேய்க்கி கொண்டு வர வேண்டியது இருக்குது. இன்னும் 2-3 நாளில் வெளியே மேய பழகிறோன்னு நினைக்கிறேன். மேய்ஞ்ச பிறகு சுதந்திரமாக எப்படி வாழணும்னு பழகிறோம். இது நல்லா சர்வைவ் ஆகிட்டுன்னா ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் வான்கோழிகள் வாங்கி விடலாம். சீசன் டைமில் கிறிஸ்மஸ், ரம்ஜான், பக்ரீத் டைமில் சேல் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் எடுத்து விட்ருக்கேன். சக்ஸஸ் ஆகுமான்னு பார்ப்போம். இப்போ நாட்டுக்கோழிகள் நமக்கு ரெகுலராக இன்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முட்டை, குஞ்சு, 1 மாத குஞ்சு, இது ரெகுலராக நம்ம சேல் பண்ணிகிட்டே இருக்கோம். சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நாட்டுக்கோழிகள் நிறைய நம்மகிட்ட எப்போதும் இருக்கும். அது ரெகுலர் இன்கம் கொடுக்கும். வான்கோழி சீசன் டைமில் பல்கான அமௌண்ட்டு கொடுக்கும்னு எடுத்து விட்ருக்கோம். பார்ப்போம் எந்த மாதிரி இன்கம் கொடுக்குதுன்னு. நன்றி.